ஹலோ ஆஸ்பரன் ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் சிபிடி 1 ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன டேட்டில் ஆன்சர் கீ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த எக்ஸாம் நம்ம வந்து எழுதிருந்தோன்னா எப்படி செக் பண்ணதுன்னு தான் வந்து சொல்ல போகிறோம். ஒன்றும் கிடையாது, நம்மளோட டெலிகிராம் சேனல் பனி வாய்ப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஒரு நாள் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு என்னென்னா ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகுதுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கனால சர்வர் வந்து என்னென்னா பிஸி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எடுக்கலைன்னா ஒரி பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. மார்னிங் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம், எங்கேயும் போயிடாது. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா பேசிக்காக நம்மளோட ரோல் நம்பர் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பற்றி கேட்பாங்க. அது போட்டு கிளிக் பண்ணோன்னே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ளே போயிட்டு ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட்டாக அதாவது எக்ஸாமில் நம்ம எப்படிலாம் வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா அந்த லிங்க்கை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த செக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லிங்கை காப்பி பேஸ்ட்டு பண்ணோன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது என்னென்னா நம்ம அண்டர் கிராஜுவேட் லெவலுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த எக்ஸாம் அதாவது இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கலாம். என்ன லேர்னிங்னா நான் அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது கம்ப்ளீட் கம்பைலேஷன்ஸ் வந்து கிராஜுவேட் லெவலில் என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து கிளிக் பண்ணின்னு வச்சுக்கலாம். இதில் என்ன வந்து என்ன மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட் பிடிஎஃப்பில் எப்படிலாம் வந்து ஜிஎஸில் கொஷின் கேட்டாங்க, மேத்தில் கொஷின் கேட்டாங்க, கரண்ட் அஃபேரில் எப்படி கொஷின் கேட்டாங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிற போது இந்த வருஷத்தில் ரயில்வே என்ன எப்படி கொஷின் எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல என்னென்னா கரண்ட் அஃபேர் பேஸ்டு இல்லை வந்து மேத் ரிலேட்டடாக இல்லை வந்து என்ன ஜிஎஸில் பாலிட்டி எக்கானமிஸ் இந்த மாதிரி சயின்ஸு இதெல்லாம் வந்து எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போதைக்கு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணியாகணும், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ஃபண்டமெண்டல் ப்ரிப்பேர் பண்ணும் ப்ரீவியஸ் கொஷின். படி ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது இந்த கொஷினை பார்த்துன்னு வச்சுக்கலாம், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், நான் சிபிடி 1க்கு என்ன மார்க் எடுத்தால் சிபிடி 2 போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூவர் கேட்டகரியாக இருந்தோன்னா நம்ம 80க்கு மேலே எடுக்கணும். இதே அதர் கேட்டகரியாக இருந்தால் 75 மேலே எடுத்தோன்னு வச்சுக்கேன், நம்ம என்னென்னா சிபிடி 2க்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும்போது கூட நான் நாளைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணுறேன்னா எப்படி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி சொல்லிட்டு அதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.